வணக்கம். உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளை சில நொடிகளில் உங்கள் கண்முன்னே நிறுத்தும் டாப் 20 செய்திகள். சென்னை மாநகராட்சியின் சிங்கார சென்னை TO.0 திட்டத்தின் கீழ் மெரினாவில் ரோப் கார் சேவைக்கு வருகிற 17ஆம் தேதிக்குள் டெண்டருக்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் எனவும் மாநகராட்சி அறிவித்துள்ளது. திமுக ஆட்சியில் கட்டிய பாலங்கள் எவ்வளவு தரமற்றவை என்பதற்கு மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட பாலங்கள் சாட்சி என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அதிமுக ஆட்சியில் கடலூர் சிங்காரத்தோப்பு பாலம் கட்டும்போதே இடிந்து விழுந்தது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தன் இருப்பிடத்தை காட்டிக்கொள்ள ஈரை பேனாக்க முயற்சிக்கிறார் என்றும் அமைச்சர் வாவேலு கடுமையாக சாடியுள்ளார். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை உயிருடன் மீட்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு விசைப்படகு மீனவ சங்க செயலாளர் N.J. போஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையில் இருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீரால் கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினம் முகத்வாரம் அருகே மேய்ந்து கொண்டிருந்த எருமை மாடுகள் ஆற்றில் அடித்துச் செல்லும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தெருநாய்கள் தொல்லை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் நகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திடீரென்று டெல்லி செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் பயணம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது மறுநாள் வந்து சொல்வதாக தெரிவித்துவிட்டு விமானம் மூலம் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக நடைபெற்றது. இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கலில் ஒரு முட்டையின் விலை ₹5.90 என வரலாறு காணாத அளவுக்கு அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். அதன்படி சென்னையில் சில்லறை விற்பனையில் ஒரு முட்டையின் விலை ₹6.50 முதல் ₹7 வரை விற்பனை செய்யப்படுகிறது. பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 3½ ஆண்டுகால திமுக ஆட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் அளித்த சான்றிதழ்தான் அமைச்சர் பொன்முடி மீதான சேறுவீச்சு எனவும் மகாராஜா மனப்பான்மையிலிருந்து திமுக அமைச்சர்கள் வெளியே வர வேண்டும் என்றும் 2026ஆம் ஆண்டு நடக்கப் போகும் தேர்தலில் திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும் என தெரிவித்துள்ளார். சென்னை முகப்பேர் பகுதியில் மெத்தபெட்டமைன் மற்றும் கஞ்சா விற்பனை தொடர்பாக விசாரணை மேற்கொண்டதில் நடிகர் மன்சூர் அலிகான் மகன் அலிகான் துக்ளக் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் கைது செய்துள்ளனர். பஞ்சாப் முன்னாள் துணை முதலமைச்சர் சுக்பீர் சிங் பாதலை பொற்கோயிலில் வைத்து சுட்டுக் கொல்ல முயற்சித்த சம்பவத்தின் வீடியோ இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிலிப்பைன்ஸில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டு உள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.6 பதிவாகியுள்ளதாக ஜெர்மன் புவி ஆராய்ச்சி மையம் தெரிவித்து உள்ளது. அதானி விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி இந்தியா கூட்டணி கட்சி MPக்கள் நாடாளுமன்றத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மாவட்டத்திற்கு சென்ற ராகுல், பிரியங்கா உள்ளிட்ட காங்கிரஸ் MPக்கள் 7 பேரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி சார்பில் வெற்றி பெற்ற தேவேந்திர மகாராஷ்டிராவின் முதலமைச்சராக நாளை பதவியேற்க உள்ளார். 70 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட விண்கல் ஒன்று நள்ளிரவில் ரஷ்யாவின் யாகுடியா பகுதியில் பல துண்டுகளாக சிதைந்து அங்குள்ள வனப்பகுதியில் தீப்பிழம்பாக சிதறி விழுந்த காட்சிகள் வெளியாகியுள்ளது. வடகொரிய ஆதரவாளர்களை நாட்டிலிருந்து வெளியேற்றுவதற்காகவும் அரசுக்கு எதிரான சக்திகளை ஒடுக்குவதற்காகவும் தென்கொரியாவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு எழுந்த நிலையில் அவசர நிலை அறிவிப்பு செல்லாது என்று நாடாளுமன்ற சபாநாயகர் மூன் பொன்சிக் அறிவித்துள்ளார். நமீபியா நாட்டில் கடந்த மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் அமைப்பு கட்சி சார்பில் போட்டியிட்ட நெடும்போ நந்தி தைத்வா வெற்றி பெற்று முதல் பெண் ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ளார். கிங்ஸ்டனில் நடைபெற்ற 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் வங்காளதேசம் அணிகள் மோதின. இதில் வங்காளதேசம் 101 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது.
இந்தியாவில் அடுத்த ஆண்டு நடைபெறும் பார்வையற்றோருக்கான முதலாவது மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் அணி கலந்து கொள்வதில் சிக்கல் நிலவுகிறது. இத்துடன் டாப் 20 செய்திகள் நிறைவு பெறுகிறது. உலகில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள பாருங்கள் AI இன் டாப் 20 செய்திகள்.